எல்லோருக்கும் வணக்கம். மொழிபெயர்ப்பை பற்றி எப்பவுமே ஒரு மேடையில பேசணும்னா கொஞ்சமாவது தயாரிச்சுட்டு வரணும். அவர் எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணிட்டாரு. அதை திருப்பி சொல்றது நியாயம் அல்ல. அந்த வேலை பார்த்தீங்கன்னாக்க பேராசிரியர் முதற்கொண்டு கடைசியா இங்க ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வரையிலும் நிறைந்த இந்த சபையிலே என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு ஆளுமையினுடைய சிகரமா வந்திருக்கீங்க. நாஞ்சல் நாளில இருந்து வேளாண்மைத்துறை டைரக்டர்ல இருந்து வாசகர்களுடைய ஒவ்வொரு பிரதிநிதியும் முத்தா வந்திருக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை பொழுதில் என்னுடைய பணிவான வணக்கங்களை உங்கள் கமலப்பாதங்களில் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா நானும் கத்துக்கிறேன். நானும் ஒரு வாசிப்பாளர் தான். வாசிக்கலன்னு மாணவர்கள்ட்ட போய் நம்ம நிற்க முடியாது, ஒரு புதுமையை சொல்ல முடியாது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ் கல்வியை எப்படி உயர்த்த முடியுங்கிறதுக்கு ஒரு குழு போட்டு பண்ணாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்க மலையாளத்துலதான் தமிழுக்கு சரியான ஒரு ஆக்கம் உள்ள பாடத்திட்டங்கள் இருந்தது. அதனால அதை எடுத்து அப்படியே தழுவி போட்டோம். இப்போ +2ல பார்த்தீங்கன்னா தமிழ் இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்ன இருக்குதோ அதுதான் தமிழ்நாட்டிலையும் இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னாக்க, அவங்க சொல்லும்போது திராவிட குடும்ப மொழிகள்ல தமிழ்ல எல்லாமே கூட்டு குடும்பம்னு சொல்றோம். ஆனா செம்மொழின்னு முதல்ல தமிழ்ல சொன்னோம். இப்ப எல்லாரும் செம்மொழி ஆயிட்டாங்க. நம்ம வேணா சேர்த்துக்கிற மொழிய எல்லாரும் சேர்றதுக்கு தயாரா இல்லை. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்கு, எல்லா மொழியிலையும் இருக்கு. நான் தான் முன்னால நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னு பாருங்க. கடலோர பகுதிகளில் பச்சையாமை நமக்கு வழிகாட்டியா வச்சு எல்லா நாடும் போய் கம்போடியாவிலையும் போயிட்டோம். கம்போடியாவில இருந்து யுனெஸ்கோ எடுத்து நம்முடைய நீர் மேலாண்மையை 380 பக்கங்களுக்கு ஒரு நூலா வெளியிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம என்ன கல்லறையே பார்க்கறது இல்லை, யார் கட்டினான்னு கேட்கறது இல்லை. நமக்கு நம்மில் இருக்கக்கூடிய நல்லவர்களை ஆய்ந்து தெரிந்து கொள்வதற்கு கஷ்டம். எங்கேயோ இருக்கிறவனை பிடிச்சி தேடி பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லை. இப்ப விளையாட்டுல பாருங்க, கேரளாவில் ஒருத்தர் மெஸ்ஸியை கூட்டிட்டு என்ன காட்டினாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மகிட்ட கால்பந்து வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த தடவை எவ்வளவு முட்டி மோதி ஏன் உலக போகல அப்படிங்கிறத பத்தி நான் பார்க்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய நேரத்தில் வாசகர் வட்டத்துல இன்னைக்கு இவங்களை எல்லாம் ஓரளவு பாராட்டணும்னு சொன்னாங்கன்னா, பாராட்டுகளை தட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் வேலை செய்வான்னு சொல்றோம். அவங்களை வேலையை நிறுத்திடுன்னு சொல்றதுக்கு இல்லை, பரிசுகளும் வாழ்த்துக்களும் ஒரு தட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் வேலை நல்லா செய்ய அப்படிங்கிறது தான். நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் செய்யுங்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க நமக்கு தெரிஞ்சு தொல்காப்பியத்தை தான் முதல் நூலா நம்ம எடுத்துக்கிறோம். அதுல என்ன சொல்றாங்க, உங்க எழுத்து சொல் பொருள்லாம் சொல்லிட்டு வடவேங்கடம் தென்குமரின்னு எல்லையை சொல்லிடுறாங்க. எல்லையை சொல்லிட்டு ஒரு நூல் வெளியிடணும்னு சொன்னாக்க நிலம் தரு திருவின் பாண்டியன் அவையில் பாடப்பட்டதுதான் உங்களுக்கு தொல்காப்பியம். அப்போ காசு எவனாவது கொடுத்தாதான் உங்களால செய்ய முடியும். புரோலரே இங்க இருந்து சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னொருக்கு கொடுக்குறேன் இருக்காரு. புரோலர்னு இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், அதனால போயிட்டாருன்னு சொல்லி. அதாவது புரோலர்கள் இந்த நாட்டுக்கோட்டை சமுதாயம் தான் நம்ம இதுல முதல்ல ஆரம்பிச்சு. அதுல பாத்தீங்கன்னாக்க தமிழுக்கும் செய்வாங்க, அதே மாதிரி கல்விக்கும் செஞ்சிருக்காங்க. முதல்ல துவக்கப்பட்டதுதான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அதே மாதிரி காரைக்குடியில இருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகம். ஆனா 2 இப்ப அரசு எடுத்துக்கிச்சு. அதாவது நம்ம எதை செஞ்சாலும் உருப்படியா செஞ்சாலும் நமக்கு பின்னால் வரக்கூடிய 3 தலைமுறைகள் அதை கட்டி காப்பதில்லை. தொழில மட்டும் பாருங்களேன், டிவிஎஸ்ஆ இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாருமே தமிழ்நாட்டை விட்டு வெளியில போய் ஒரு தொழிலை பண்றாங்களா? ஆனால் நாம் 2ஆம் இடத்தில் இருப்பதற்கு தகுதியானவர். யார் ஆளுகின்றார்களோ அவர்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு தயார். அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி, கூகுளா இருந்தாலும் சரி, அங்க வேலை பார்க்கறது யாரு? நம்மளாலதான் இருந்து வேலை பார்க்கலாம். ஆனா அதுக்கு தலைவனா வர முடியாது. அவனால போய் வெளியில இன்னொன்னு இது எங்க உங்களுக்கு குறையா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜீன்ல நல்லா இருக்கு. நம்ம ஜீன் பாத்தீங்கன்னாக்க, நான் சொன்னேன் இல்லையா, கம்போடியாவிலையும் போனாங்க, எங்கேயுமே போய் ஆளல. அவங்க கோயில் கட்டினாங்க, நம்ம கலாச்சாரத்தை கொண்டு போனாங்க, அங்க டான்ஸ் பாட்டு எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனா எங்கேயுமே அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற ஒன்று இல்லை. அதை நம்ம மறந்துட்டோம். அது இல்லாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், கலாச்சாரத்தை சொன்னா போகும்னு நினைச்சிட்டு
இன்னொரு கலாச்சாரத்தினோடவே நம்முடைய கலாச்சாரம் பெருமையுடையது அப்படின்னு சொல்றதுக்காகவே நம்ம 2000 இருந்துட்டோம். அப்படி இல்லைன்னா நாவேலன்னு போனாங்க, உங்க யானையை தானே எடுத்துட்டு போனாங்க, உங்க குதிரையை தானே இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க வெற்றி கண்டாங்க. அப்ப இவ்வளவு திறமை இருந்து எவ்வளவு நீங்க யானையும் குதிரையும் கொண்டு போறவனுக்கு சாப்பாடு போடணும்ல, அதுக்காக நெற்களஞ்சியம் வச்சிருக்காங்க, கல்லணை கட்டினாங்க, அந்த நீர் மேலாண்மை உற்பத்தி இதெல்லாம் பண்ணவங்க. ஏன் உங்க நம்முடைய தொல்காப்பியத்திலே பாலைங்கிறது ஒண்ணு இல்லையே. மாயோன்னு மைவரை உலகம்னு ஆரம்பிச்சு 4 தானே சொல்லியிருக்காங்க, பாலை சொல்லலையே. அப்ப அந்த மாதிரி ஒரு வறுமை நிறைந்த பாலைவனமாக காய்ந்த பூமியாக தமிழகம் இல்லை. எதனால சொல்றேன்னா எல்லை சொல்லிட்டாங்க. நம்ம வடவேங்கடம் தென்குமரின்னு எல்லை சொல்றதுக்கு அப்புறம் அங்க பாலை வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்றோம், கர்நாடகாவில் இருக்கிற ஒரு மண்டலத்தில இருந்து ஓரளவு வெப்பம் அதிகரித்தால்தான் நம்ம வங்காள விரிகுடாவில இருந்து தண்ணி வந்து நமக்கு மழையா பொழியும் அப்படின்னு சொல்றோம். அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். திருப்பதியில வந்து 7 மலையிலையும் ஓரளவு மரங்களும் செடிகளும் இருக்கிறதுனால மழை பொழியுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். 3000 மில்லிமீட்டர் அங்க மழை பொழியுது இல்லை, எதனால மழை பொழியுதுன்னு நமக்கு தெரியும். அங்க மரத்தை வெட்டல, இங்க இருந்து ஓடி போய் செம்மரத்தை வெட்டிட்டு வர்றோம். இதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க மொழிய. நாம வந்து வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. வாசகர்கள் எப்படி வந்து கொடையாளிகளா மாறுறாங்களோ அதே மாதிரி வாசகர்கள் வந்து இனிமே ஒரு எப்படி வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் கையில கிடைச்சதோ அது மாதிரி நாம் உருவாக்குவதற்கும் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க கல்விங்கிறது ஒரு காலத்துல அறிவு செய்முறை தெளிவு இது 2 இருந்தா போதும் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கல்வி முறை மாறி போச்சு. உங்களுக்கு அறிவும் தேவை, செய்முறையும் தேவை, உங்களுக்கு தொழில் திறனோடு சேர்ந்த புத்தாக்க படைப்பும் தேவை. இந்த புத்தாக்க படைப்பை சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முறையும் இருக்கு. இந்த 5ஐயும் சேர்த்துதான் இப்ப கல்வி இருக்கு. ஆனா இந்த 5ஐயும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாத்தியார்கள் இருக்காங்களான்னு கிடையாது. 15 வருஷமா பல்கலைக்கழகங்கள்ல யாருமே வாத்தியார் எடுக்கல. இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா எல்லாருக்குமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ங்கிற ஒரு போஸ்டே இருக்காது எந்த பல்கலைக்கழகத்துலையும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நீங்க வந்து ஆர்வமா மொழியை படிக்கிறீங்க, இலக்கியத்தை படிக்கிறீங்க, இலக்கணத்தை படிக்கிறீங்க, செய்திகளை படிக்கிறீங்க. இந்த செய்திகளை படித்து நாம் கொஞ்சமாவது புத்தாக்கத்தை பத்தி நம்ம கவலைப்படணும். இப்ப ஏன் சொன்னாங்க, நாஞ்சில் நாடனே வந்து எழுது இப்ப புதுசா ஒன்னும் எழுதுறது மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. எழுதிட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னால 10 பேர் எரிஞ்சு விடுறாங்களே, அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்ல. அதாவது வந்து திருத்தங்கள் தேவை. கருத்துக்கு வந்து நம்ம வந்து அடிமை ஆகணுங்க. ஒவ்வொருடைய கருத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எதுக்காக அதை சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சாதான் நம்ம மறுதளிக்க முடியும். நாம அதுக்கே போறதில்லை. இப்ப எனக்கு என்னுடைய பெரிய ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ் நூலை மலையாளத்துல அவர் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, தமிழ் நூல் அவருடைய நடை, அந்த ஆசிரியருடைய நடையே கொஞ்சம் சிரமமான நடை. அவர் கயிறை வந்து அந்த ஒரே புத்தகத்துல 3 இதழ்ல சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேனா, அந்த கயிறுக்கு மட்டுமே 7 வகையில அவர் ஸ்பெல்லிங் போடுறாரு, வழக்கொழியில போடுறாரு. அதை வந்து எதுக்கு தும்புங்கிற போது வேற, தூக்கு கயிறுங்கிறது வேற, அது ஒவ்வொரு இடத்துலயும் அது கொம்புங்கிறது வேற, கிளைங்கிறது வேற. அதுக்கு கொம்புல போட்டாக்க தூக்கு கயிறு தொங்க முடியாது, கிளை ஸ்ட்ராங்கா இருந்தா தான் தூக்கு கயிறு தொங்க முடியும். அதையும் அதுல சொல்றாரு. அதை வந்து அந்த கருத்தோட்டத்தோடு நீங்க மொழிபெயர்த்தா தான் அந்த கருத்து ஒழுங்கா அந்த ஆசிரியனுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுல என்ன சொல்றாரு, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொல்றாரு. அதுல வந்து அதனாலதான் அவரு அர்த்தநாரீஸ்வரர் எடுத்து அர்த்தநாரின்னு போடுறாரு. அந்த புத்தகத்துல அட்டையே பாத்தீங்கன்னாக்க 2 கை போட்டிருக்காரு, ஒரு ஆணின் கையும் பெண்ணின் கையும் போட்டிருக்காரு. நான் ஐயா கிட்ட கூட சொன்னேன், தயவு செஞ்சு அது பெண்ணின் கைன்னு போட்டிருக்காரு, ஆனா தமிழ் பெண் கையா இருக்கட்டும், அது கையில வளையல் போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம பத்தி சொல்றோம். அப்படி சொல்லும் போது அவரு காளிங்கிற கதாநாயகனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒரு கதாநாயகி வந்து பொன்னைய சொல்றாரு, அவங்க அம்மா வந்து சீரான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 3 பேருடைய நிலையும் வந்து ஒரே சமுதாய காலத்துல சம காலத்துலதான் கம்பேர் பண்ண முடியுமா? அவருடைய பெருமாள் முருகனுடைய படைப்புகள்ல இன்னைக்கு வந்து
பல இது கேள்விக்குறியாகவும் இருக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. அவர் ஒரு நடைமுறை வாழ்க்கையை சொல்றார். அந்த ஊர்ல இருந்த நடைமுறை வாழ்க்கை ஒரு வண்டி ஓட்டி அவர் பார்த்ததை சொல்லும் போது கொஞ்சம் அதை அவர் மொழிபெயர்த்திருக்கிற. உண்மையிலேயே எனக்கு மலையாளம் தெரியாது. அவருடைய நடையும் அந்த எண்ணங்களுடைய ஓட்டமும் சரியாக கோர்வையாக இருந்தால் நிச்சயமாக அது மாபெரும் வெற்றியடையும், பல்வேறு பரிசுகளை அவருக்கு பெற்றுத்தரும். அந்த வகையில் நான் பாராட்டப்படுறேன். அவங்க சார் சொல்லும் போதே, பேராசிரியர் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, ரஷ்யாவுக்கு நமக்கு நிறைய தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பெல்லில இருந்து பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் ரஷ்யாவோட உதவினால வந்ததுதான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சிஎஸ்ஐஆர்னு ஒன்று சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் ஐசி. அந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் ஒரே நேரத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு பெரும் நிலச்சுவாண்டார்கள் இருந்தாங்க, அதனால அதை அப்படியே காப்பாற்றலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெரும் தொழிலாளர்கள் இருந்தால் வேலை நிறைய கிடைக்கும், வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இன்னைய வரலையும் நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. இந்தியாவில் எந்த ஒரு தொழிற்சாலை வந்தாலும் 10,000 பேருக்கு மேல வேலை கொடுக்க முடியாது. ஆனா உழவு தொழில் உழவு அன்னைக்கே தொழில்னு சொல்லிட்டாங்க. அதால மட்டும்தான் இன்னைக்கு 52% பேர் தான் விவசாயம் பண்றாங்க. அவங்களால 58% வேலை கொடுக்க முடியும். ஆனா இந்த நாட்டுல வேளாண்மையை எடுத்து செயல்படுத்துறதுக்கு ரெடியா இல்லை. பாத்தீங்க, ஒரு வருஷத்துக்கு போராடினாங்க விவசாயிகள். என்ன நடந்தது? 750 பேர் செத்து போனாங்க. ஒரு மாதம் போராடினாங்க மாணவர்கள். இன்னைக்கு ஒரு மந்திரியை கீழே இறக்கிட்டாங்க. நிகழ்வுகள் மாறி வருகின்றன. அதனால சமகாலத்தில் இருக்கக்கூடியதை வாசித்து நம்ம தெரிஞ்சுக்கிற போது சில புத்தாக்க படைப்புகளையும் நாம் கொஞ்சம் விளிர வைக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நாமும் வளரலாம், நம்முடைய சமுதாயம் வளரும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் செம்மொழின்னு சொல்லும் போது 3000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது இன்னும் ஏங்க யாருக்கு தெரியாது? எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அது போக நீங்க இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில இருந்து எடுத்து திரும்ப 3000 5000 பழமையை பேசிட்டு இருக்கிறத விட இந்த உணர்வுகளை திருத்தி என்ன படைக்க முடியும்னு பாருங்க. நம்மகிட்ட சில திறமை இருக்கு. நீங்க அகில், துகில், வாசனை திறமை, இது 3 தாங்க இந்திய பொருளாதாரத்தில் 17ஆம் நூற்றாண்டு வரை 37% உலக பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்து வச்சிருக்கோம். நாம எல்லாம் ஆட வச்சிருக்கிறோம். பருத்தி விளைஞ்சது கோயம்புத்தூர்ல, சவுத் இந்தியன் மான்செஸ்டர்னு சொன்னோம். பருத்தி இப்ப விளையுத. அப்ப விவசாயம் சார்ந்த தொழில முதல்ல வெட்டினது யாரு? நாம தான். அடுத்து கரும்பு, சர்க்கரைக்கு கரும்பு போட்டோம். இங்கதான் கரும்பாலைகள் வந்தது. கரும்பு இன்னைக்கு என்ன எங்க இருக்குது? இப்போ 4000 ரூபாய் கொடுக்குறாங்க டன்னுக்கு. அதுதான் பெருமையா பேசுறனுடைய கரும்பு உற்பத்தியும் குறைஞ்சு போச்சு. அடுத்து வாசனை பொருட்கள். நீங்க முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா காது குத்து, கல்யாணம் எதுக்கு போனாலும் ஒருத்தர் கருப்பா ஒரு நெத்தியில ஒரு பொட்டு வைப்பாங்க, லேசா ஒரு இது வைப்பாங்க. இன்னைக்கு வாசனை திரவியங்களே நீங்க பிரான்ஸ்ல இருந்து ஒரு மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு இதுல எல்லாம் நாம் விளைவுட்டு பொருட்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்தலாம். ஒண்ணு இல்ல, மண் இருக்குது. இப்போ வேலூர்ல ஊதுபத்திக்கு மண் எங்க இருந்து எடுக்கிறாரு? அது ஒரு வகையான மண். அந்த மண்ணினுடைய வாசனை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, மழை பெஞ்சா மண்ணுல இருந்து வாசனை வருது இல்ல, மண் வாசனைன்ற மண்ணின் மைந்தன் எல்லாம் பேசுறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொண்டு வளர்த்தெடுத்து வாசனை திரவியங்களை வெளியில ஏற்படுத்தி செஞ்சோம்னா சந்தனத்துக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. அந்த மாதிரி மண்ணுக்கும் சில மரியாதைகள் இருக்குங்க. அதையெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சோம்னா நம்ம நிச்சயமா தமிழை கொண்டு போய் சேர்ப்பதோடு நம்முடைய பொருட்களையும் கொண்டு போய் சேர்க்கலாம். வியாபாரத்திற்காக போனவர்கள் தான் நம்ம படைப்பாளிகளை மட்டும் இல்ல, படைப்பாளிகளை சப்போர்ட் பண்றது, கடவுளை எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் நாட்டுக்கோட்டையார்கள் ஒரு பெரிய இது வச்சிருப்பாங்க. போய் தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஃப்ரீ தான். காசிக்கு போனீங்கன்னாலும் நாட்டுக்கோட்டையார்கள் 250 ரூம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொடையாளிகளா மாறி இருக்காங்க. வாசகர்களும் கொடையாளிகளா மாறுறதோட நீங்க வருங்காலத்தில் படைப்பாளிகளாக வரணும், உற்பத்தி பெருகணும், நாமும் வளரணும், நல்லா இருக்கணும். நன்றி.